வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு 2 நாள் தான் டைம் இருக்குன்னு பயப்படுறீங்களா? நோ ப்ராப்ளம். ஓகேவா? அந்த 2 நாளுக்கான ஸ்டடி பிளான் சொல்கிறது தான் நான் வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன், ஷார்ப்பாக அதை ஊற்றி கேட்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 20th அன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எல்லாம் எழுதிருப்பீங்க நம்புறேன். ஓகேவா? அதே எனர்ஜியோட நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த கையோட என்ன பண்ணோன்னா ஈவினிங், அதாவது 20 ஈவினிங் வந்து தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், 9th லெசனோட 3 மார்க்ஸ். ஓகேங்களா? அதே இப்போ 5 to 7 டைம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபிஃப்த் லெசனோட 5 மார்க்ஸ். ஓகே, 8 to 9. ஓகேவா? அதை முடிச்சுட்டு 9:30லேருந்து 9 o'clockலேருந்து 9:30 வரைக்கும் ½ an hour அது பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லஞ்ச். ஓகே, லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீ ரிவிஷன். ஓகேங்களா? அது நீங்கள் படித்ததை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டே வந்து என்னதுன்னா 21ல் வந்து மார்னிங். ஓகேவா? மார்னிங் என்ன பண்ண போகிறீங்க, 7th லெசன், 8th லெசனோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஓகேங்களா? எப்போ 6லேருந்து 8 வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசனோட 5 மார்க்ஸ். எப்போ 9 to 12. ஓகேங்களா? அப்புறம் 5th லெசன், 6th லெசனோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்போ 1:15லேருந்து 3:30 வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 6th லெசன், 7th லெசனோட 5 மார்க்ஸ் 4 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும். நெக்ஸ்ட்டு 9th and 10th 5 மார்க்ஸு 9 to 11 வரைக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய மார்க் எதில் போகுது அப்படின்னா 3 மார்க்ஸில் தான் போகுது. ஓகேங்களா? நீங்கள் யாரும் 3 மார்க்ஸை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது இல்லை. ஓகேங்களா? அதனால பண்ணுறீங்க, 3 மார்க்ஸ்க்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? 3 மார்க்ஸ் வந்து எதையும் ஒமிட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்டிக்ஸ் லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய இந்த வேவோட பாத்துலாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இந்த மிரர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய இதெல்லாம் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆரோ மார்க் ஒழுங்காக பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆரோ மார்க் அந்த டயக்ராம் மிஸ் கூட உங்களுக்கு மார்க் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆப்டிக்ஸ் லெசனை வந்து நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும் சரி, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும் சரி, அந்த மாதிரியான விஷயத்தில் கூட என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஆரோ மார்க்கில் வந்து ஒழுங்காக போடணும். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சுங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த லெசன்ஸில் அதிகமாக படிக்கிறீங்கன்னா 3, 4. ஓகேங்களா? 3, 4, 8 இந்த 3 லெசன்ஸில் இருக்க 3 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் 9. ஓகேங்களா? 3, 4, 8, 9ஓட 3 மார்க்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து நிறைய 3 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, நிறையவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா 1, 2. ஓகேங்களா? 1, 2, 6, 7, 8, 9. ஓகேங்களா? இந்த லெசன்ஸில் இருக்க 5 மார்க்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது 1, 2, 8, 7, 8, 9. ஓகேங்களா? இந்த லெசன்ஸ் இருக்க 5 மார்க்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல்ஸ் வந்து எல்லா லெசன் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த நாள். ஓகேங்களா? அடுத்த நாள் வந்து மார்னிங் 5 to 7. ஓகேங்களா? 5 to 7 என்ன பண்ணுறீங்கன்னா நேற்று, அதாவது எஸ்டர்டே 21ல் படித்த எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 2 hours தான் டைமு. ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 days தான் இருக்குன்றதுனால நம்ம ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஓகேவா? அப்படி படித்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு மார்க் நிறைய வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க, நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா படித்து மார்க் வாங்கணும். ஓகேங்களா? நம்ம இன்னும் மார்னிங் வந்து 5 to 7. ஓகேங்களா? ப்ரீ ரிவிஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசனோட 2 மார்க்ஸ். எப்போ 8லேருந்து 9 வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1 hour பிரேக். ஓகேங்களா? 1 hour என்ன பண்ணுறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டிவிலாம் பார்த்துட்டு விளையாட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 8, 9, 10ஓட 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து 9, 10ஓட 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 8ஓட 3 மார்க்ஸ் மட்டும். ஏன்னா 8ஓட 2 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்க, 8ஓட 3 மார்க்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இது எப்போ 8 to 10. ஓகேங்களா? இது ரெண்டுமே இப்போ 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 4, 12, 7. ஓகேங்களா? அதோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து 12, 7ஓட 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 4th லெசனோட 2 மார்க்ஸ் மட்டும். இப்போது 10:30லேருந்து 12 வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் மேலே ரிவிஷன் தான். ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் மேலே ரிவிஷன். நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன்லாம் முடிச்சுட்டு மார்னிங் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போது சின்ன சின்ன இந்த சம்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? இப்போது இதில் இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுறது எப்படின்னு இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? அந்த டவுட்டே வேண்டாம், அது ஒன்றுமே கிடையாது. அதாவது சிம்பிளாக ஆன்சர்ஸ் இருக்காது. அதாவது 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வர கொஷின்ஸை மட்டும் பாருங்கள் எல்லா லெசன்ஸ்லையும். ஓகேங்களா? அதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பெரிய கொஷின்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அந்த 2.5 hours 3 hours வந்து அந்த கொஷின் பேப்பரை எப்படி எழுத போகிறீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்பில் முடிகிற சம்ஸை மட்டும் பாருங்கள், மற்றபடி வேறு எதையும் பார்க்க தேவை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ். ஓகேங்களா? 1 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க்ஸு தான் உங்களோட டோட்டலில் வந்து அடி வாங்காமல் பார்த்துக்க போதும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், 1 மார்க்ஸ் இது பண்ணி 1 மார்க்ஸ் வந்து
படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், 2 நாள் தான் லீவ் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.